விவசாயிகளாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நடுவு மிஷின் வச்சுன்னு இருக்கலாங்களாலும் சரி, ரைடான் எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சார். கைராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து 250 ரூபா, மற்ற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 700 விற்கிறாங்க. ஆள் செலவு வந்து ஃபார்மருக்கு வந்து ஆள் செலவு இல்லாத போகிறதுனால அவர் வந்து லைக் பண்ணுறாரு. வீடர் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கு, கலையும் வர மாட்டேங்குது. மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வரிசுமே முக்காடி வரும். இப்போ இது வந்து ஒரு 8 ஏக்கரா ஒரு நாளைக்கு வந்து கவர் பண்ணி நட முடியுது. முக்காடி இருக்கிறதுனால ஒரு ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மூட்டையிலேருந்து 10 மூட்டை எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு லாபம் வர்றதுனால கஸ்டமர், ஃபார்மர் எல்லாமே அதை விரும்புனாங்க. வணக்கம் சார், என் பேர் கோவிந்தசாமி. நான் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டு வட்டம் வீரசமணூர் கிராமத்தில் இருக்கிறேன் சார். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷமாக வந்து நடு மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குபேட்டா அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன் இதில் வந்து நம்ம கைராவில் யூஸ் பண்ணோம்னா, குபேட்டாவில் வால்கபல் மிஷின் இருந்துச்சு நடந்து போகிற மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1.5 ஏக்கரா 2 ஏக்கரா அந்த மாதிரி தான் நடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு அடி இருக்கிறதுனால அட்வான்ஸாக வந்து நாங்கள் கேட்டிருந்தது என்னென்னா முக்காடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கைராவில் புதுசாக லான்ச் பண்ணாங்க. நாங்கள் லான்ச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே வந்து கைரா நடந்து போகிற மிஷின் வாங்கினோம். அது வந்து 6 வரிசை முக்காடி இருக்கிறதுனால ஒரு ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மூட்டையிலேருந்து 10 மூட்டை எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு லாபம் வர்றதுனால கஸ்டமர், ஃபார்மர் எல்லாமே அதை விரும்பினாங்க. ஸோ அதனால் அது எடுத்தோம் சார். வாக்கபிள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரைடான்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து ஓட்டுற மிஷின் வாங்கினோம். எதுக்காக சொன்னால், ஒரே நாளில் வந்து நம்ம ஒரு 150 ஏக்கரா ஒரு போகத்துக்கு விடுறோம்னா அது சரியான முறையில் நம்ம குயிக்காக வந்து கவர் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு 8 ஏக்கரா ஒரு நாளைக்கு வந்து கவர் பண்ணி நட முடியுது. ஸோ அதனால் கஸ்டமர் ஒரு நம்ம நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் 40 நாள் 50 நாள் தான் சீசனாக இருக்குது. ஸோ அது குயிக்காக ஒரு கஸ்டமர் இது போனோம்னா இன்னொரு கஸ்டமர் இது போனோம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5லேருந்து ஒரு 8 ஏக்கரா நட்டால் விரைவாக நம்ம முடிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் ரைடானை வந்து தேர்ந்தெடுத்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 மணி நேரம் ஓடிட்டு இருக்குது சார். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஒரு பின்னு மட்டும் ஒரு உடஞ்சிருக்கு. இது எல்லாமே எனக்கு வந்த கஸ்டமர். அதுக்கப்புறம் கன்னில் வந்து ஒரு டைம் வந்து கிளாம் வந்து 3 மாற்றிருக்கேன். 450 மணி நேரத்தில் இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ நல்லா இருக்குது சார் மிஷினு. அதே போல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா 8 வரிசுமே முக்காடி வரும். 8 வரிசை, மற்ற கம்பெனிலாம் 6 வரிசை தான் கொடுக்குறாங்க. அதுபோல் மற்ற கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு அடி இருக்கிறதுனால கஸ்டமர் வந்து, ஃபார்மர் வந்து விவசாயி என்ன சொல்கிறாரு, 8 இருக்கிறதுனால களமொழியுது, ஈல்டு வரல, எனக்கு செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்து முக்காடி இருக்கிறதுனால அந்த லைனிங் நம்ம வீடர் ஓட்டுறோம்னா அந்த லைனிங் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. அதனால் வீடர் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது, கலையும் வர மாட்டேங்குது. அதே போல் வந்து விதை நெல் வந்து 5 கிலோ இதுக்கு எக்ஸ்ட்ராவே தேவைப்படுது முக்காடின்றதுனால. அது நம்மளுக்கு ஈல்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40, 42 அந்த மாதிரி ஹையஸ்ட் கஸ்டமர் சொல்லியிருக்காரு, என்னுடைய கஸ்டமரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பெஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இதில் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் இருக்குது. இப்போ நம்ம நடந்து போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சாயம் 2 டைம் போய் வரதுனால நம்ம உட்காந்து நடந்து போகிற மிஷினில் வந்து சாயுது. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆள் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்வான்ஸில் சென்சார் இருக்கிறதுனால அதுவே வந்து போட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்குது. இப்போது வரப்போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பள்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், வரப்போகிறோம் டிராக்டர்லாம் போய் பள்ளமாக இருக்கும். ஸோ இந்த வண்டி போக சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறது கூட அது போட் வந்து தானாகவே அட்ஜஸ்ட் ஆகிக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. ஆள் செலவு வந்து ஃபார்மருக்கு வந்து ஆள் செலவு இல்லாத போகிறதுனால அவர் வந்து லைக் பண்ணுறாரு. இந்த மிஷின் வந்து நான் ஓட்டின வரைக்கும் 450 மணி நேரம் ஓடி இருக்கேன். எனக்கு சூட்டபிள். இன்னொரு மிஷினும் வாங்கலான்னு இருக்கேன். ஆமாம். கைராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து 250 ரூபா, மற்ற கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 700 விற்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு முதல் வண்டி நான் அதுதான் எடுத்தேன். 2வது வந்து எல்லாமே பார்த்துட்டு இதில் வண்டி எக்ஸ்பென்ஸும் கம்மியாக இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸும் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் இதை சூஸ் பண்ணோம் சார். நம்ம வந்து சேத்பட்டில் செல்வகர்மெண்ட்ஸ் ஃபார்மில் எடுத்தோம். திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார். அதே போல் மெக்கானிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஃபால்ட்டுனா பட்டுன்னு வந்தாங்க. ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு 3 நாள் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சொன்னாங்களே கம்ப்ளைண்ட் ஒரு சின்னதாக வந்துச்சுன்னு அது இமீடியட்டாக வந்து அமுச்சு விட்டாங்க. சர்வீஸும் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வண்டிக்கு வயல் வந்து எந்த மாதிரி ரெடி பண்ணணும் சார்? நார்மலாக நம்ம கை நடுவு போடுற மாதிரி தான் சார் ஃபீல்டை ரெடி பண்ணிவிட்டு பெரம்பு ஓட்டுறோங்கள, மறுநாள் வந்து ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் வந்து தண்ணியை வந்து வெளியே அனுப்பிடணும். கொல்லமோடு பூமியாக இருந்தால் அது தேவையில்லை. கழனிக்காடு பூமி, நார்மலாக இருக்கிற பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே ஒரு நாள் விட்டு தான் திறக்கணும். ஏன்னா நம்ம சேரை ஓட்டிட்டு பெரம்படிக்க சொல்ல அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கீழே வந்து செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அது வெளியே தந்து விட்டணும். நம்ம அப்பயே தந்து விட்டனால அதில் இருக்கிற ஊட்டச்சத்து எல்லாம் வெளியே போயிடு. அப்புறம் பச்சைக்கட்டில்
சரியா வரல அப்படின்னு ஒரு சில கஸ்டமர் ஃபார்மர் சொல்லுவார். அவருக்கு தெரியாது. நம்ம தான் அது வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டிலேருந்து ஓச்சேரி போகிறோம். அந்த சைட்லாம் பயங்கரமான சேரு, பந்தவாசி சைட்லாம் பயங்கரமான சேரு. நம்மளது திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி எல்லா இடமும் போயிடும். அந்த ஏரிக்கு மூவிங் வண்டி போகாத இடம் மட்டும்தான் போகாது. மீதி எல்லா இடத்தும் போகிறோம். இன்னொன்று வந்து போட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம சேர் இருக்குல்ல, சேர் மட்டத்துலேருந்து நம்மளுடைய 2 டைப் ஆஃப் இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேத்து மேலேயே படாது, அது லைட்டாக தான் படும். ரொட்டேஷன் பண்ணியிருக்கிறது நடு வந்து இப்படி சாயாது. பின்னாடி போகிறதுனால வண்டி போயிட்டு பிறகு அந்த அலைகள் ஏற்படுது. ஸோ நடு ஒன்று கூட மிஸ் ஆகிறது இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பார்க்கபல்ல போகிறோன்னு வச்சுங்களேன், இப்போ போட்டு இப்படி தள்ளின்னு போதா, அப்போ 2 விரிய சொல்ல நட்டு நடுவே சாயுது. இது பின்னாடி போகிற செலவு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஸோ அதனால இதுல வந்து நீங்க இந்த கையா விட்டு போனது கையால நன்னும் ஆள் வச்சு நன்னும் அப்படிங்கிறது அந்த 95% இல்லை. அந்த 5% எங்கன்னா ஒரு ஃபீல்டு, அதை ஒரு கழனியிலேருந்து இன்னொரு கழனிக்கு போக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயருக்கு ஒரு 20 நாற்று நடுற மாதிரி வரும். அவ்வளோதான். ஒரு ஒரு மண்டியில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஆள் கேட்பாங்க, 3 ஆள் கேட்பாங்க. இதில் வெறும் 20 நாற்று வச்சா போதும். அந்த டயர் வெளியே ஏறணும்ல, அது மட்டும்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் செலவு வந்து கம்மி. விதை விடத்துக்கு 3 பேர் 4 பேர் வருவாங்க. அதோட எனக்கு கம்மி. இது நானே ஓட்டுறேன். ஹெல்ப்புக்கு சண்டே ஆனால் என் பையன் வருவார், ஒரு ஆள் இருக்கு. நான் வந்து 4 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கேன் சார். நான் முதல்ல வந்து ரைடான் தான் பிளான் பண்ணது. ஆனால் இந்த நடுவுக்கு வந்து நிறைய ஃபார்மர் பார்க்க சொல்ல நடுவு மிஷின்னா ஒரு தெளிவுனஸ் எங்கள் ஏரியாவில் பொறுத்தவரைக்கும் அதிகமான பேர், ஒரு 100 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 90 பேர் கை நடுவோம், 10 பேர் மட்டும்தான் இதுவும் நட்டுன்னு இருந்தாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஆயிடுச்சு. இந்த ஆடி மாதம் பட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 80% மிஷின் நடுவோம், 30 பேர் 20 பேர் தான் வந்து கை நடுவே போடுறாங்க. ஸோ இந்த பிளானிங் வந்து முதல்ல இருந்துச்சுன்னா நான் ரைடான தான் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருப்பேன். ஏன்னா உள்ளே போனால் தான் தெரியுது என்ன பிரச்சனைன்னு வந்து பார்க்க சொன்னால் ஆள் தான் பிரச்சனை. மேன் பவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 2 நாள் வராரு, 2 நாள் வரமாட்டுறாரு. அப்போ நடக்க முடியல ஒரு ஆளையும். நம்ம வீட்டு நடுவுக்கே அன்னைக்கு ரொம்ப பேஜார் பண்ணுறோம். அப்போ அவருன்ற சொல்ல 10,000 ரூபாய் கொடுத்தா கூட வரமாட்டேன். ஸோ அதுதான் பிரச்சனை. நடக்க முடியல. அதனால இது வந்து ரைடான் வந்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார். 400 மணி நேரம் ஓட்டியிருக்கோம், சம்பாதிச்சிருக்கேன் சார். நல்லாவே இருக்குது. விவசாயிகளாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நடுவு மிஷின் வச்சுன்னு இருக்கலாங்களாலும் சரி, ரைடான் எடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் சார். என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரைடான் வாக்கபிள் மிஷின் எடுத்து சொல்ல என்னால் வந்து ஒரு 3 ஏக்கரை தான் நட முடிச்சு. 3 ஏக்கராக கூட ஒரு வாரத்துக்கு 2 முறை 3 முறை தான். அதுக்கப்புறம் போனால் எனக்கு சில்னஸ் ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் நான் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓட்டத்தினால எந்த பிரச்சனையும். காலையில் 6 மணிக்கு வண்டி எடுக்குது, சாயங்காலம் 6-5 மணிக்கெல்லாம் வந்துட வேண்டியது. ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து 8 ஏக்கரா தாராளமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் கண்டினியூ டேஸாக போயிட்டு இருக்கு. சேத்துல கால் வைக்க நிலைமை இல்லை சார். இன்னொன்று என்னன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெயின் இருக்கு பார்த்தீங்களா, டெய்லி அதை அனுபவிச்சேன். நான் என்ன அனுபவிச்சேன்னா, காலையில் 6 மணிக்கு போய் குளிர் காலத்தில் நம்ம சேத்துல இறங்கி நட சொல்ல அதனுடைய ஃபீலே வேற. இப்போ அதனுடைய ஃபீல் வந்து நான் ரிலீஃப் ஆன மாதிரி.